velocity times slope. இதுக்கான theoretical part நம்ம நடத்திட்டோம். The slope is tangent to average acceleration tangent to the slope. Instant acceleration அந்த கர்வுக்கு tangent இருக்கும். So slope average acceleration define பண்ணோம். Tangentலாம் என்னது instant acceleration define பண்ணும். Okay, no problem. இந்த கொஸ்டினை பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Velocity of the particle at t is equal to 0 and the acceleration is given by at. Which of the following relationship is constant? Which of the following relation is valid? இதுல எந்த ரிலேஷன் வந்து வேலிடா இருக்குன்னு கேட்குறான். இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கொஸ்டின், பட் இம்பார்ட்டன்ட். இங்க வந்து acceleration is given by at, function of at. Acceleration vary with time. Acceleration vary with time na we have equation. Final velocity minus initial velocity is equal to எது vary ஆகுது, acceleration vary ஆகுது with respect to time. So v is equal to u plus integration over at. Integration over at நீங்க differentiate பண்ணுங்க, u plus at squared by 2. நான் எதுல எடுத்துருக்கேன்னா இந்த ஃபார்முலா v is equal to u plus at. இது வந்து அந்த கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா. ஆக்சிலரேஷன் வேரிங் வித் டைம் நம்ம என்ன பண்ணணும், டைம் லிமிட்டை வச்சு இன்டகிரேட் பண்ணணும். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி மாற போகிறது இல்லை, இனிஷியல் வெலாசிட்டி மாற போகிறது இல்லை, பட் ஹியர் ஆக்சிலரேஷன் இஸ் ஒன்லி வேரிங் வித் டைம். ஸோ இன்டகிரேஷன் லிமிட் 0 to t போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா at squared by 2 வரும். ஸோ ஆன்சர் இஸ் v is equal to at squared by 2. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா வேரியிங் ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, ஆக்சிலரேஷன் வேரி ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் இஸ் 10 meters per second and its retardation is 2 meters per second, 2 meters per second square. The distance moved by the particle in fifth second means ith second. இது மாதிரி ith செகண்ட் கொஸ்டின் கேட்டாலும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா, எஸ் ith டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் ith செகண்ட் இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், u பிளஸ் a by 2n minus 1. இந்த என்னங்கிறது ith செகண்ட். நம்ம என்ன கேட்குறோம், டிஸ்டன்ஸ் மூவ்டு இன் ith செகண்ட் ஃபிஃப்த் செகண்ட். இங்கேருந்து நம்ம எத்தனை செகண்ட் ஃபிஃப்த் செகண்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 10 meters per second. Acceleration is 2 meters per second squared by 2. 2 of எத்தனா செகண்ட், ஃபிஃப்த் செகண்ட் minus 1. இதை சார்ட் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 by 2 cancel to 1. ஓகே, 10 minus 1 9. ஸோ 19 மீட்டர். இப்போ இது எத்தனாவது செகண்டில், 5வது செகண்டில் வந்து 19வது மீட்டரில் இது இருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது வரும், எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A motor car moving with uniform speed. எவ்வளோ ஸ்பீட் சொல்லியிருக்கோம், யூனிஃபார்ம் ஸ்பீட் 20 meters per second comes to stop on application of brake after traveling a distance of 10 meters. 10 மீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க. பிரேக் அப்ளை ஆகணும்னா அது என்ன ஆகுது, வண்டி வந்து நிற்கிது. நிற்கும் போது ஆக்சிலரேஷன் ஆகும். அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, கான்செப்ட் அப்ளை பண்ணி 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வண்டி டிராவல் ஆயிடும். டிஸ்டன்ஸ் இஸ் 10 மீட்டர். கார் இங்கே இருக்கு, எவ்வளோ வெலாசிட்டியில் வருது, யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வருது. யூனிஃபார்ம் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் 0. ஸோ அப்படியே 20 மீட்டர் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கிற கார் வந்து 10வது மீட்டரில் வரும்போது பிரேக் அப்ளை பண்ணுறீங்க. பிரேக் அப்ளை பண்ணும்போது வெலாசிட்டி குறையும். ஸோ பிரேக் பண்ண அந்த செகண்ட் வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட், இங்கே வந்து வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் குறையும், ரெட்டார்டேஷன். யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க, ஆக்சிலரேஷன் வந்து அந்த கான்ஸ்டண்டாக குறையும்.
வெலாசிட்டி குறையும் போது ஆக்சலரேஷன் குறையும், அதான் ரெட்டார்டேஷன் நடக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சலரேட் ஆகும், இங்கே டீஆக்சலேஷன். இப்போ 10 மீட்டருக்கு அப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்க? கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷனுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறீங்க. இவன் என்ன கேட்குறான்னா, பிரேக் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நிற்கும், ஒரு இடத்துல வந்து நின்றோம். ஸோ இந்த டியூரேஷனில் ஆக்சலேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஸோ we know that the formula v squared is equal to u squared plus 2ax. ஏன் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம கொஸ்டின்ல வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதே கான்செப்ட் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? இந்த பிரேக் போகிற அந்த மொமெண்ட்ல இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ யூனிஃபார்ம் ஸ்பீட்லேயே வந்துட்டு இருக்கா. இப்போ பிரேக் போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி 20 meters per second. ஓகே, ஸோ u squared is equal to minus 2ax, x is equal to u squared minus, நமக்கு a தானே வேணும், a is equal to u squared minus divided by minus 2x. Initial velocity is 20 into 20, அதாவது 20 u squared 20 into 20. டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவலாக இருக்குது? 10 மீட்டர். ஸோ இது கிராஸ் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணால் 220 40 by 2 20. Here answer with minus symbol because acceleration is decreasing retardation. Next question, the velocity of body moving with uniform acceleration, so constant acceleration, 2 meters by second squared is constant. Is velocity of the body moving with the velocity of the body 10 meters per second. Its velocity after the interval of 4 seconds. Time 4 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அது வெலாசிட்டி என்னன்னு கேட்குறேன். இப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இங்கே டிஸ்டன்ஸ் கொடுக்காததுனால நம்ம கன்வீனியண்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். v is equal to u plus atங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி ஹியர்? இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 10 meters per second. ஸோ 10, acceleration 2, time is 4 seconds. 4 செகண்டில் அந்த வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 10 plus 8 that is equal to 18 meters by second. ஸோ 4வது செகண்ட் அந்த வெலாசிட்டி என்ன இருக்கும்? 18 meters per second ஸ்கொயராக இருக்கும். ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் 4னா 2 plus 2 plus 2 plus 2 8, இங்கே வந்து 10 by 18, இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் வந்து எவ்வளோ? 2 meters per second ஸ்கொயர்னா நம்ம எப்படி எழுதலாம்? 2 meters by second எழுதலாம். அப்போ 2 velocity by second. இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் வெலாசிட்டி எவ்வளோ வந்து 2 சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெலாசிட்டி 2 சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா 4 செகண்டுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகும்? ஒரு செகண்டுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் 2 meters per second. 2 செகண்டுக்கு 4, இப்போ 4th செகண்டுக்கு 8 meters per second. ஸோ 4th செகண்டில் அந்த வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும்? 8 meters per second சேஞ்ச் ஆகிருக்கும். ஆல்ரெடி அது வந்து இனிஷியலி வித் 10 meters per second. ஸோ 4th செகண்டில் 18 meters per second. டைரெக்டாக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் ஈஸி பட் கொஞ்சம் கஷ்டம். கொஸ்டின்ல a particle starting from rest travels a distance x in first 2 seconds. y-ல எவ்வளவு இருக்கும்? ஸோ we have formula. இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். y-ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 2 seconds, நெக்ஸ்ட் 2 secondsனா 8th செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.
ith seconds means 2n minus 1 2n minus 1. Next 2 are substitute 4 minus 1 3. So answer must be first 2 seconds x na நல்லா கவனிச்சுக்கோங்க. first 2 second x distance போயிருக்குன்னா second 2 second அதான் 4th செகண்டுக்கு 3x போயிடும். ஸோ 3 times greater than இருக்கும். ஸோ y is equal to எவ்வளவா இருக்கும் 3x. கிளியரா இருக்கா? இந்த கொஸ்டின் வந்து பாண்டே புக்லயே இருக்கும், நோ ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 18 இதை பாருங்க. இது என்ன சொல்லியிருக்கிறாங்க, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி மூவிங் அலாங் ஸ்ட்ரைட். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ 7 meters per second is as a uniform acceleration, constant acceleration. Uniform means constant acceleration. Acceleration is constant. The distance over fifth in 5 seconds of the motion. 5 செகண்ட்ல இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கும், அது தட் மீன்ஸ் 5th செகண்ட். 5th செகண்ட் யூஸ் பண்ணாலே ஐத்து போட்டுக்கணும். ஸோ u plus இது மனப்பாடம் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா a/2 2n minus 1. So what is initial velocity 7 meters by second. Acceleration is 4/2. Acceleration is meters by second squared. எத்தனாவது செகண்ட் 5th செகண்ட். 2 of 5 minus 1. It gives 7 meters by second plus 2 meters by second square. Now second 10 minus 1 9. This is 9 seconds. Per second second cancel meters per second bro. 7 meters per second plus 2 into 9 18 meters per second. So 18 plus 7 gives 25 meters per second. Answer is 8. So this is also the important one. இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 8th செகண்டு சமீப காலத்தில் இது வந்து கேட்கல கொஸ்டின். இதை வந்து டெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. If acceleration is a function of time, the acceleration is non-uniform. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. If acceleration function of time நடத்தலாம், அடுத்த கூட சேர்த்து நடத்துவோம். Is a function of time, acceleration is varying in a non-uniform. So v is equal to another 20 plus 0.1 t squared. So dv by dt is known as acceleration. That is equal to 0.2 into t. Acceleration is varying with time, function of time. The 0.2 is constant, t is variable. இப்போ ஆக்சிலேஷன் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகிறது. வேரி ஆகிறதுனால இது நான் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன். இது ஒரு ட்ரிக்கு. இதுதான் ரொம்ப ஈஸியான ட்ரிக். இன்னொரு ட்ரிக் இருக்கு. v is equal to 20 plus 0.1 t square. If time 0 வந்த வெலாசிட்டி என்னவா இருக்கும் 20 இருக்கும். இப்போ டைம் 1 இருந்த வெலாசிட்டி என்னவா இருக்கும் 20 plus 1 ஸ்கொயர்னா 0.1 20.1 இருக்கு. அதே மாதிரி டைம் 2 இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்னவா இருக்கும் 20 plus 0.1 4.1 into 4.4 20.4. அதுக்கு டைம் 3 இருந்தா 20.9, டைம் 4 இருந்தா 21.6. அதாவது வெலாசிட்டி டிவி வந்து என்ன இருக்குன்னா யூனிஃபார்மா இல்லை. டிவிங்கிறது 0.1 இருக்கும், 0.3 இருக்கும், 0.7 வரும். அதாவது டிவி அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து கண்டமெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ டிவி மாறிட்டே வந்து ஆக்சிலேஷன் அது யூனிஃபார்மாக இருக்காது, நான் யூனிஃபார்மாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். செகண்ட் ஒன் இஸ் டஃபஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன்னே எடுத்துக்கோங்க.
Which of the following statement is false? Body can have zero velocity and it still be accelerated. It's not good. It's not correct. ஆக்சிலேட் ஆகும்போது ஜீரோ வெலாசிட்டி இருக்குமா? சரி விடுங்க. பாடி கேன் ஹேவ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அண்ட் ஸ்டில் ஹேவ் வேரிங் ஸ்பீட். இருக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அண்ட் வேரிங் ஸ்பீடு. ஆக்சலரேட் ஆகும்போது ஜீரோ வெலாசிட்டி இருக்கும்னா யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம். யூனிஃபார்ம் மோஷன்ல velocity constant, velocity is constant but there is acceleration. Okay, constant velocity ல varying speed வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. So option is B is correct. இதான் false. ஏன்னா constant speed means என்னது? ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்பீடு வந்து ஒரே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மீன்ஸ் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்ல போகுது, நெகட்டிவ்னா நெகட்டிவ்ல போகுது. இப்போ பாசிட்டிவ்லேயே ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னா ஸ்கேலர் குவான்டிட்டி ஈக்குவலாக தான் சேஞ்ச் ஆகும். வெக்டர் குவான்டிட்டி டைரக்ஷன் மாறினா தான் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. இது ஒரே டைரக்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக போகும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வேரியிங் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் தப்பாக இருக்கும். எப்படிதான் மூணாவதையும் செக் பண்ணுங்க. கேன் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் ஸ்டில் ஹாவ் அ வேரியிங் ஸ்பீட். இது கரெக்டு தான். கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வேரியிங் வெலாசிட்டி இருக்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கிறது அது ஸ்பீடு நீங்கள் முன்னையும் போகலாம். இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷன்லேருந்து ஸ்பீடு இப்படி போகுதுன்னா வெலாசிட்டி இப்படி போகும். ரெண்டு ஈக்குவல் வேல்யூவாக தான் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட் வந்து ரிவர்ஸில் சேஞ்ச் ஆகுதுன்னா ஸ்பீடு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் ஆகிறதுனால ஜீரோ ஆகும். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்கும்போது வெலாசிட்டி ஜீரோவாகவும் இருக்கலாம், வேரியும் ஆகலாம். இப்போ the direction of velocity of body can change when its acceleration is constant. acceleration கான்ஸ்டண்டா இருக்கும்போது டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாலே ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும் தானே. ஏன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகும்போது வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் டைரக்ஷனில் போகும்போது வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் டைரக்ஷன் மூவ் ஆனாலும் ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவ் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட், இது வந்து இட்ஸ் நாட் இருங்க. ஓகே, இப்போ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இருங்க நிமிஷங்க, மறுபடியும் பார்ப்போம். Direction of the velocity of the body can change when its acceleration is constant. இது கரெக்ட் தான். Constant speed and still having a varying velocity. இது ரெண்டுமே கரெக்டுப்பா. சாரி, இது ரெண்டுமே கரெக்டு தான். எப்படி இது ரெண்டும் கரெக்ட்னு சொல்றேன்னா யூனிஃபார்ம் மோஷன் வச்சு சொல்றேன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட் வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், பட் ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், பட் ஆக்சலேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், பட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. கிளியர் இருக்கா? நான் இந்த லீனியர் கான்செப்ட் வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டுக்கும் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து அடுத்த சாப்டர் தான் உங்களுக்கு வருது, அதனால இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நான் அடுத்த மாதிரி உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். Okay, this problem gives a particle moves with uniform acceleration, travels a distance 24 meter and then the distance 64 meter. Two consecutive interval. First 4 second வந்து 24 meter போகுது, ரெண்டாவது 4 செகண்ட்ல வந்து 64 மீட்டர்னு டோட்டலாக 8 செகண்ட் எடுக்கு. இப்போ 0 to 4 செகண்டுக்கு வந்து 60, 0 to 8க்கு வந்து 64 டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸோ இது இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி கேட்குறான்.
இப்போ இனிஷியல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know the formula. இதுக்கு ஃபார்முலா இந்த ஃபர்ஸ்ட் 24 டிஸ்டன்ஸுக்கு நான் ஃபார்முலா எழுத போறேன். x is equal to ut plus of at square. We don't know the initial velocity. We need to find the initial velocity. So what is the distance? First 24 meter. 24 meter is equal to initial velocity. We don't know. What is the time? First 4 seconds. Plus acceleration we don't know. Time 4 square. Distance traveled in next 4 seconds means totally it's at 8 seconds. So 0 to 8 seconds. எவ்வளவு போகுது? Totally 8 செகண்டுக்கு next 4 செகண்டுக்கு வந்து அப்போ கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துப்போம். கொஸ்டின்ல கொஞ்சம் விளையாண்டுருக்கோம் பாருங்க. 24 meter and 64 meter in first 2 consecutive interval of 4 seconds. இப்போ மொதல் 4 செகண்டுக்கு 24 மீட்டரு, அடுத்து 4 செகண்ட் 8 செகண்டுக்கு 64 மீட்டர். இப்போ நான் ஈக்குவேஷன் வந்து டைம் வந்து 4 to 8 செகண்டுக்கு எழுத போகிறதில்ல, 0 to 8 செகண்டுக்கு எழுதுறேன். அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா எதுக்கு எழுதுறேன்னா 0 to 8 செகண்ட். அப்போ தான் இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் வந்து 4 to 8 செகண்டுக்கு ஃபார்முலா எழுதுறேன்னா இனிஷியல் வெலாசிட்டி 4th செகண்டுக்கு நான் கண்டுபிடிப்பேன். இந்த இனிஷியல் வெலாசிட்டி இப்போ வந்து டைம் வந்து நான் 4 to 8 செகண்ட் இந்த மார்க் பண்ணுறேன்னா இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது என்னது? 4th செகண்டோட இனிஷியல் வெலாசிட்டி தான் இருக்கும். அட் எனி காஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி எங்கே இருக்கும்? 0th செகண்ட் தான் இருக்கும். 0th செகண்ட் மீன்ஸ் நம்ம எடுக்கிறது தான், டைம் ஃப்ரேமில் எடுக்கிறது செகண்ட் தான். நம்ம எந்த ஃப்ரேமில் பிடிக்கிறோமோ அதுதான். ஸோ இப்போ நம்ம இங்கே டைம் என்னது? 0 to 8 செகண்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ 0 to 8 செகண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குது? மொத்தமாக 8 செகண்டுக்கு 88 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு அப் டு 8 செகண்ட்னா 88 மீட்டர். நீங்க ஏன் 88 மீட்டர் போறங்கிறது புரியுதாப்பா? முக்கியம் இது. இனிஷியல் வெலாசிட்டி we don't know. UTயா T எவ்வளோ? இப்போ 8 செகண்ட் ப்ராக்கெட்ல செகண்ட் யூனிட்டை போட்டிருக்கேன். we don't know the acceleration. டைம் ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர்னா 64. we have two equations right now. ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. 16னா 18 மாறிடுமா? 24 மீட்டர் 4 u செகண்ட்ஸ் இருக்கு. 88 இங்க வந்து 88 மீட்டர் 8 u செகண்ட்ஸ் இங்க இருக்கு. 32a. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஏவை கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஏவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 24 into 4 எவ்வளோ? 16, 4 to 8, 9, 96 மீட்டர் இங்கே வந்துடுது. 16 u செகண்ட்ஸ். எஸ்ங்கிறது 8, 4னா 32a. 88 மீட்டர் 8 u செகண்ட்ஸ். யூடியில் பெருக்கும்போது மீட்டர்ஸ் பை செகண்ட்ஸ் மீட்டர்னு வந்துடும். ஓகே, 32a சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் மைனஸ், ஸோ கேன்சல்டு. 96 minus 88 gives 8 மீட்டர். இங்கே எவ்வளோ வருது? 8 u. இப்போ u equal to 1 வருது ஆன்சர். 1 meters by second. Answer is we got this answer. Any doubt in this question? No, sir. Very good. இது பாருங்க, இந்த கொஸ்டின் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் அந்த கேர்ள் லைனுக்கு வராங்க, பேசிட்டு வரேன்.
ஹலோ, என்னாச்சுப்பா? ஏன் வரல இன்னைக்கு? நீங்க 2 பேருமே மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க டெஸ்ட்ல. எப்ப ஈக்குவேஷன் வருதோ அங்க நீங்க தடுமாறுனீங்க. கொஸ்டினை ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுத்தாலும் நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அடிச்சிடணும். என்ன சொல்லியிருக்கானா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கம்மா. தம்பி, சரி, ஓகே ஓகே. இந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் மூவிங் இன் பிளேன். நான் பிளேனை பத்தி உங்களுக்கு நடத்தல. நான் பிளேனை பத்தி நடத்துக்கு 3D டயக்ராம் வேணும். எல்லாமே நெக்ஸ்ட் சாப்டர்ல வருது. பிளேனை பற்றி தெரிஞ்சாதான் மோஷன் 2 டைமென்ஷனல் மோஷன் தெரியும். இது எக்ஸ் அண்ட் ஒய். இதை XY பிளேன் நம்ம சொல்லுவோம். இந்த பிளேன்ல வந்து என்ன ஆகுதுன்னா, பிளேன் அட் எனி டைம் t is given by பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பார்ட்டிகளோட பொசிஷனை வந்து இந்த பிளேன்ல கொடுக்குறான். ஒன்று எக்ஸ்ல அதோட பொசிஷன் எவ்வளோ? சாரி, எக்ஸ் இங்க இருக்கு, சாரி, 3t² மைனஸ் 60. இது எக்ஸோட பொசிஷனு. இது வந்து என்னது? ஒய்யோட பொசிஷன் வந்து t² மைனஸ் 2. இப்போ 2 பொசிஷன் நமக்கு கிடைச்சிருச்சா? This is the position of the particle correct now. Right now, the position of the particle, the position of the particle வந்து உங்களுக்கு ஈக்குவேஷனா கொடுப்பான். இந்த t யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி t யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு பொசிஷன் கிடைக்கும். Select the correct statement about the moving particle from the following. The acceleration of the particle is 0. Acceleration of the particle is 0 at t is equal to 0 ன்னு சொல்றோம். இப்போ வந்து நான் வந்து முதல்ல எக்ஸோட எதுன்னு எழுதுறேன். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். புக்கில் சொல்யூஷனை ஒரு ஸ்டெப்பில் போட்டிருப்பான். இப்போ நமக்கு வெலாசிட்டி முதல்ல. வெலாசிட்டி நமக்கு என்னது? வெலாசிட்டி அலாங் எக்ஸ் வி சஃபிக்ஸ் எக்ஸ்னா வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன். இதுதானே எக்ஸ் டைரக்ஷன் இருக்குது. இது வந்து காம்போனன்ட் ஆஃப் வெக்டரில் வரும். ஸோ டிஎக்ஸ் பை டிடி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3t² வந்து 6t மைனஸ் டி. அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம்? t² மைனஸ் 2t. So v of y is equal to dy by dt. So 2t minus 2. For velocity of the object along x direction, velocity of the object along y direction கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதல்ல velocity ரிலேட்டட் கண்டென்ட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறேன்னா, இப்போ பியோட ஸ்டேட்மெண்ட் பார்க்க டைம் 0வாக இருக்கும்போது velocity of the particle 0ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல டைம் புட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 60 மைனஸ் 6 நான் கரெக்டான எடுத்திருக்கேன். ஒரு நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். 60 மைனஸ் 2 என்ன அவன் கரெக்டாக கொஸ்டின் கேட்குறான். டைம் 0வாக இருக்கும்போது வெலாசிட்டி 0வான்னு கேட்குறான். 0 போடும்போது 6 ஆஃப் 0 மைனஸ் 6. இப்போ வெலாசிட்டி மைனஸ் 6 வரும். இப்போ இதுக்கு டைம் 0 போடுங்க, வெலாசிட்டி வந்து மைனஸ் 2 வருது. இப்போ டைம் 0வாக இருக்கும்போது வெலாசிட்டி 0 கிடையாது. ஸோ பின்றது தப்பு. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதே பாருங்க, அடுத்து வாங்க. டைம் 1 இருக்கும்போது வெலாசிட்டி 0ன்றான். இப்போ இதே ஈக்குவேஷன் டைம் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. டீக்கு போல 1 போட்டால் 6ன்னு வந்துடும். 6 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். அதே மாதிரி டீக்கு 1 போட்டீங்கன்னா 2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தீஸ் கேஸ் டைம் 1 இருக்கும்போது வெலாசிட்டி 0 இருக்கு. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ டிங்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் ஆர் நெவர் 0 சொல்லியிருக்கேன். வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் 0 when டைம் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து தப்பு. இப்போ 1 செக் பண்ணுங்க. டி 0வாக இருக்கும்போது ஆக்சிலரேஷன் 0 சொல்லுங்க. இப்போ ஆக்சிலரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேட் வித் டைம் வித் 2 டைம்ஸ் டிஎக்ஸ் பை டிடி. இதுக்கு நான் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சேன்னா எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன் 6, எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன் 2. ஸோ டி 0வாக இருக்கும்போது ஆக்சிலரேஷன் நெவர் 0. ஸோ இட் இஸ் ஆல்சோ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் சி. நீங்கள் 4யுமே செக் பண்ணிக்கோங்க. எய்தர் சாய்ஸில் ஏபி கரெக்டு, பிசி கரெக்டு, சிடி கரெக்டு, ஆல் ராங் இப்படின்னு கொஸ்டின் வரும். அதுக்காக நம்ம 4யும் ரெஃபர் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இது ஈஸி. பாடி ஹேவிங் இனிஷியல் ரொம்ப முக்கியமான விஷயம்.
initial velocity 0 ன்னு வந்ததுனால ப்ராப்ளம் நமக்கு ஈஸியாக இஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் ரொம்ப ஈஸி இஸ் கான்ஸ்டன்ட் இந்த ரெண்டு வார்த்தை நீங்கள் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா 4 மார்க் கன்ஃபார்ம் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை இட் இன் 5th செகண்ட் இது ஈஸி 5th செகண்ட் வந்துட்டா நமக்கு ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா தான் எஸ் ஐத்தில் நம்ம எத்தனை செகண்ட் கண்டுபிடிக்கணும் 5th செகண்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் u plus a by 2 of 2n minus 1 initial velocity is 0 acceleration is 8 meters by second squared by 2 எத்தனாவது செகண்டுக்கு 5th செகண்டுக்கா அப்போ என்னங்கிறது செகண்ட் 5 minus 1 8 by 2 is 4 meters by second square 10 minus 1 9 4 9 36 meters answer is 36 very easy question இந்த क्वेश्चन அதுக்கு மேல இன்னும் சூப்பர் ஈஸியா இருக்கும் எல்லாத்துக்கும் கான்செப்ட் தான் அப்ளை பண்றேன் நீங்க கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க ப்ராப்ளம் ஃபார்முலா அப்ளை பண்ணாதீங்க ஆல்பா பார்ட்டிகிள் என்ட்ரஸ் அ ஹாலோ டியூப் ஒரு ஹாலோ டியூப் இருக்கு சின்ன டியூப் ஆல்பா பார்ட்டிகிள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில வித் இனிஷியல் ஸ்பீடு ஒரு டியூபுக்குள்ள ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் என்ட்ராகுது வெளியே வருது உள்ள வர ஸ்பீடு இனிஷியல் வெலாசிட்டி வெளியே வர ஸ்பீடு ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ சொல்லலாம் 1 கிலோமீட்டர்ஸ் பை செகண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஆக்சிலேட்டட் இன் த டியூப் டியூபுக்குள்ள ஆக்சலரேட் ஆகுது எவ்வளோ ஆக்சிலேட் ஆகுது 9 kilometers per second it is accelerated and comes out at a speed of 9 kilometers per second so வெளியே வரும்போது ஃபைனல் வெலாசிட்டி 9 இனிஷியல் வெலாசிட்டி 1 kilometers per second யூனிட்டை மார்க் பண்ணிக்கோங்க யூனிட் வந்து கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட்ல இருக்கு and accelerated in the tube accelerated கொடுக்கலையா நான் தப்பாதிட்டேன் there is no accelerated பத்தி பேசுறீங்க இன்சைட் அது ஆக்சிலேட் ஆகுது ஆனதுக்கப்புறம் வெளியே வர ஸ்பீடு 9 kilometers per second the time of which it remains inside the tube பார்ட்டிகிள் வந்து எவ்வளவு நேரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கும்னா இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் ஆகி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது மறைமுகமாக கேட்குறான் ஸோ how can we supposed to do this by using the formula we have formula v squared is equal to u squared plus 2ax 2ax வச்சு சால்வ் பண்ண முடியுமானா பண்ண முடியும் ஆனா இங்க ஆக்சலரேட் ஆகுது ஆக்சலரேட் ஆகும்போது நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் a is equal to dv by dt இப்போ a is equal to dv by dt யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம் டைம் கண்டுபிடிக்கலாம் ஸோ நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வேணும் இப்போ டைம் கண்டுபிடிக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஸோ dt is equal to dv by a வரும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்மகிட்ட இருக்க ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 9 minus 1 8 வந்துடும் பட் we need acceleration டியூபுக்குள்ள எவ்வளோ ஆக்சலரேட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை நான் அப்படி நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதுறேன் ஓகே v squared minus e squared is equal to 2a distance கொடுத்துருக்கானா length of the tube 4 meter கொடுத்துட்டான் 2a xங்கிறது 4 meter so from this we are easily find out a final velocity வந்து 9 kilometers per second நீங்க வந்து செகண்ட் மாத்தணும் இப்போ 1 kilometer is equal to 10 power 3 second we know that so 9000 minus 1000 squared is equal to 80 இதுலேருந்து ஆக்சிலேஷனை கண்டுபிடிக்கணும் இது நான் கால்குலேட்டரில் போட்டு சொல்கிறேன் இது ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் 9000 squared minus 10,000 1000 sorry not 10,000 1000 squared divided by 8
நான் ஆன்சர் நான் கால்குலேட் அடிப்பேன். என்னதுன்னா 10 பவர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்றேன், 10 பவர் 7 meters by second square. So we get the equation right now. Then we easily find out the formula by using A is equal to dv by dt. dv means final velocity minus initial velocity. This is the total time taken in travel in this tube. So from this we need to find the dt. Yeah. So dt is equal to v minus u by acceleration. Final velocity வந்து 9000 meters by second. Initial velocity 1000 meters by second. The acceleration is 10 power 7. So what is the time taken here? 9000 1000 போனா 8000. 1 2 3. The 10 power 7 மேல வரும்போது 10 power minus 7. So then அது 8 into 10 power 3 into 10 power minus 1 மாற்று 0 3 0 10 power 3 போட்டுக்கிட்டேன். பேஸ் ஒரே மாதிரி பவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 into 10 power minus 4 meters by second. Where is the answer? Okay, there is the answer. This is also very oh yes. Sir, acceleration எப்படி 10 power 7 வந்து சார்? Calculator போட்டோம்பா, we traveling in a same line with velocity v1 and v2. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்டை கொண்டு வர போறேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ ரெண்டு காரு சேம் லைன் சேம் டைரக்ஷன் சொல்லிட்டான். இப்போ வந்து ரெண்டு டைரக்ஷன் போடுறோம். ரெட் கலர் ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ளூ கலர் கீழே பிளாக் கலர் லைன் போட்டுக்கிறேன். இங்க ஒரு கார் இருக்கு, இங்க ஒரு கார் இருக்கு, சரியா? வித் வெலாசிட்டி v1 அண்ட் v2. முதல் கார் வந்து A, ரெண்டாவது கார் B. ஏவோட வெலாசிட்டி v1, பியோட வெலாசிட்டி v2. ஓகேவா? when the car is at distance d, கார் வந்து என்னது கார் A வந்து முன்ன இருக்கு. எதுக்கு முன்ன இருக்கு? கார் பிக்கு முன்ன இருக்கு. கார் A இஸ் ahead of கார் B. கார் பிக்கு முன்ன கார் A இருக்கா. அது ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் என்ன டின்னு சொல்லிட்டான். ஸோ கார் ஏவோட வெலாசிட்டி v1. ஓகே okay. The driver of a car A played the brake. கார் A பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்பீடு குறையும், ரெட்டார்டேட் ஆகும். ஓகே, there will be no collision. இப்போ இதெல்லாம் நீங்கள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ண போறீங்க. v1 is greater than v2னா v1ஓட v2 வந்து வேகமா போறலாம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A with respect to B is equal to VA minus VB. It is always positive quantity because B ஓட A வந்து வேகமாக போகும். அப்போ பியோட கம்பேர் பண்ணும்போது A வந்து சம் வெலாசிட்டி வேகமாக போகிறதுனால இவனுக்கு நடுவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். This is known as a relative distance. இப்போ இனிஷியல் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெண்டுக்கு இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன்றவன் என்ன பண்ணுறான்னா பிரேக்கை அப்ளை பண்ணுறான். பிரேக்கை அப்ளை பண்ணும்போது இவன் வெலாசிட்டி குறைஞ்சி ஸ்டாப் ஆகும். இப்போ வெலாசிட்டி இவன் தான் குறையுது, பட் இவன் வந்து அதே ஸ்பீடில் தான் வரான். பின்னாடி வரவன் என்ன ஆகிடும்னா ஏ வட்டி மோதுவான். ஏன்னா ஒரே ட்ராக்ல தான் ரெண்டு பேரும் வராங்க. ஏ வந்து பி வந்து மேலே தான் இருக்கான். ரெண்டு பேரும் சேம் லைன் ஒரே ட்ராக்ல பிரேக் போட்ட உடனே வந்து மோதிடுவோம். பட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? there will be no collision.
மோதாம இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். மோதாம இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆனதான் மோதாம இருக்கும். சரியா? ஆனா என்ன அர்த்தம்? மோதாம இருக்கும்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த கண்டிஷனா டிஸ்டன்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, எப்படிதான் டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தான் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தன் இருக்கு, சிலையும் டிலேயே தான் நமக்கு ஆன்சர் வரும். ஒருவேளை கொலிஷன் ஆயிடுச்சுன்னா அந்த டி வந்து 0 ஆயிரும். ரெண்டு மோதும்போது டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கு நடுவில் வந்து 0 ஆயிரும். ஆப்ஷன் ஏ பி ரெண்டு ஏதாவது இருக்கும். நோ கொலிஷனா பிஃபோர் கொலிஷன் ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். அந்த டிஸ்டன்ஸையும் வெலாசிட்டியும் கம்பேர் பண்ண சொல்லும். இப்போ ரெண்டுல என்ன ஆன்சர் நமக்கு தெரியல. ஸோ இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் தெரியணும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி தெரியணும். ஸோ முதல்ல வாட் இஸ் இனிஷியல் relative velocity of 1 with respect to 2. எது ஒன்று? A தானே ஒன்று. relative velocity of car 1 A with respect to B. அதான் 1 A 1ன்னு வச்சுட்டு B 2ன்னு வச்சுக்கிறேன். So V1 minus V2. What is the final relative velocity? Final relative velocity என்ன இருக்கும்? ரெண்டு பேருமே நின்றுவான் இல்லையா? இதான் வந்து ஃபைனல் பிரேக் அப்ளை பண்ணும்போது ரெண்டு பேரும் வந்து நின்றுவாங்க. ஏன்னா கொலிஷனை அவாய்ட் பண்ணணும், பி வந்து பிரேக் போட்டு தான் ஆகும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டு பேரும் நிற்கிறதுனால ஃபைனல் வெலாசிட்டி 0. சரி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் எடுக்கும்போது நீங்கள் எந்த இன்னொரு விஷயத்தை என்ன எடுத்துக்கோங்க, ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடி. இந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் அந்த ரெண்டுக்கும் நடக்கும் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா எதை யூஸ் பண்ணுவீங்க? v squared is equal to u squared. v squared is equal to u squared, v squared plus 2ux. இங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன ஆகுது? ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? முக்கியமான விஷயம். இங்க ஏன் பிளஸ் போடக்கூடாது? ஏன் இங்க பிளஸ் போடக்கூடாது? பிரேக் அப்ளை பண்ணும்போது ஆக்சிலரேஷன் குறையும் இல்லையா? அப்போ ரெட்டார்டேஷன் ஆகுது. அப்போ ஆக்சிலரேஷன் வந்து மைனஸ் ஆகுது. எவ்வளோ விஷயம் உள்ள இருக்கு பாருங்க. u squared minus 2ax. we need to find the what is the relative distance. Okay, relative velocity value substitute பண்ணுங்க. So final relative velocity is 0. Initial relative velocity is v1 minus v2 the whole square. Retardation ஆகுது, so minus, so x. So equation மாற்றி எழுதுங்க. 2ax is equal to v1 minus v2 the whole square. So x is equal to v1 minus v2 the whole square divided by 2a. The x is must be greater than இருந்தால் தான் distance. X means here distance. Distance greater than இருந்தால் இங்கே collision நடக்காது. So the answer is, which one is v1 minus v2 whole square by 2a. Answer is C. ஏதாவது டவுட் இருக்காம இந்த கொஸ்டின் இதுல வந்து டவுட் இருந்தா சொல்லிருங்க. கொஞ்சம் மாஸ் 10 கிலோகிராம், மாஸ் 10 கிலோகிராம். மாஸ் எங்க இருந்தாலும் அங்க ஃபோர்ஸ் வரும். நெக்ஸ்ட் சாப்டர். Moving with constant velocity. Velocity is constant means force is 0. ஏன் velocity constant இருக்கும்போது acceleration 0 ஆயிரும். Acceleration 0 வந்தா force is equal to mass into acceleration. So force is 0. இது முக்கியமான interruption இருக்கு. So velocity காரணம் ஒரு 10 கிலோகிராம் மாசுல பொருள் வந்து 10 meters per second கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போகுது. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது ஃபார் 4 seconds. ஒரு 4 செகண்டுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இட் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி 2 meters per second இன் ஆப்போசிட் டைரக்ஷன். வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல போகுது? ஆப்போசிட்னா மைனஸ் போட்டுக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன். எப்பனா ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்றீங்க? ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க. ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது? ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகுது. ஸோ ஆக்சிலேஷன் ப்ரொடியூஸ் இன் இட். ஆக்சிலேஷன் வந்து ரெட்டார்டேஷனாக தான் இருக்கும். ஏன்னா நேராக ஒரு பொருள் போயிட்டு இருக்குப்பா, 10 meters per second வேகத்தில் ஒரு பொருள் போயிட்டு இருக்கு.
ஒரு 4 செகண்ட் டைம் டேக்கன் எவ்வளோ 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. இது body move with constant velocity when a constant moves with the velocity. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த வெலாசிட்டி எவ்வளோ 10 meters per second வேகத்தில் போயிட்டு இருக்க பொருளில் 4 seconds ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் எவ்வளோ வேகத்தில் வருது 2 meters. ரிவர்ஸ் மீன்ஸ் டைரக்ஷன். ஆக்சுவலாக இப்போ ரிவர்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிளாக் போயிட்டே இருக்கு, பிளாக் இந்த இடத்துல வந்துடுது. 4 செகண்ட் ட்ராவலாக ஒரு பிளாக் இங்கே வருதுன்னா இந்த டைரக்ஷன் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா இந்த நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸில் இந்த பிளாக் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி வருது. கார் போயிட்டு யூட்டர்னு அடிக்கல, நான் பிடிச்சி நமக்கு முன்னாடி ஒரு பொருளை பிடிச்சி நம்ம தள்ளுறோம், அது மாதிரி அசியூம் பண்ணிட்டோம். தள்ளும் போது வெலாசிட்டி எவ்வளவா இருக்கு 2 meters per second. அது ரிவர்ஸ் வெலாசிட்டி. வாட் இஸ் ஆக்சிலரேஷன்? என்ன கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணுங்க? ஸோ கான்ஸ்டன்ட் ரொட்டேஷன் தான் நடக்கும். ஸோ ஃபார்முலா we know that v is equal to u plus at. நமக்கு வர ஆக்சிலரேஷன் வந்து ரொட்டேஷனாக தான் வரணும், ஏன்னா ஸ்பீடு வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ ஆக்சிலரேஷன் வந்து மைனஸில் தான் உங்களுக்கு வரணும். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றா இருக்க போகுது. வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி? பிடிச்சி தள்ளினதுக்கு போது வெலாசிட்டி எவ்வளோ குறையுது 2 meters per second குறையுது. ஸோ டைரக்ஷன் ரிவர்ஸ். 2 meters per second மைனஸ். வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி? இது 10 meters per second ஸ்பீடில் தான் வந்துட்டு இருந்திருக்கு. சரி, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது வெலாசிட்டி எவ்வளோ 10 meters per second. This is a concept. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட வெலாசிட்டி எவ்வளோ 10 meters per second. அதான் இனிஷியல் வெலாசிட்டி. அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ 10 ப்ளஸ் we don't know acceleration. The ஃபோர்ஸ் எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க 4 seconds. 4 செகண்டுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இந்த 4 செகண்டுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இதை ஒரு வார்த்தையாக சொல்லுங்கள் ஈக்குவேஷனை. ஒரு 4 செகண்டுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பொருள் வந்து என்னது 2 meters per second டைரக்ஷனில் பின்னோக்கி போகுது. நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற நேரத்தில் அந்த வெலாசிட்டி எவ்வளோவா இருக்குது 10 meters per second இருந்திருக்கு. இதனால எவ்வளோ ஆக்சிலரேஷன் வந்திருக்கும்? ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஆக்சிலரேஷன் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். நமக்கு வந்து 4a ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ 4a ஒரு பக்கம் வந்துச்சுன்னா -2 meters per second. 10 அந்த சைடு பெருமா -10 meters per second. ஸோ 12 meters per second. a is equal to -3 meters per second. தட் மீன்ஸ் ஸ்பீடு வந்து என்ன அது குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரெட்டார்ட் ஆயிருக்கு. அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி 10 மீட்டர் வேகத்தில் ஒரு பொருளை நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ரிவர்ஸ் போகுது. ரிவர்ஸில் போகிற ஸ்பீடு வந்து 2 meters per second. அப்போ ஆக்சிலரேஷன் எவ்வளோ வேகமாக குறையுது 3 meters per second ஸ்கொயர். அந்த வேகத்தில் குறையுது. கிளியராக இருக்கா? ஆரிஜின் வந்து பாடி வந்து நகருது. ஃப்ரம் ரெஸ்ட் மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆல்வாஸ் அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி 0. The acceleration is 6 meters per second square along x-axis. ஆரிஜின் வந்து போகும்போது ஆக்சிலரேஷன் 6 meters per second and 8 meters per second along y direction. y direction இங்கே இருக்கு, ரெண்டு டைரக்ஷனு. ax வந்து 6, ayனா y direction அர்த்தம். 8 meters per second square. The distance from the origin after 4 seconds. 4 செகண்டுக்கு அப்புறம் அது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறோம். So we have a formula for the distance. So acceleration is constant. So distance along x direction is equal to ut plus of at square. Initial velocity is 0, but this term is just 0. Of what is the acceleration for along x direction 6. What is the time taken? 4 seconds க்கு அப்புறம் இருக்கும். அப்போ 6 into 4 இதை கேன்சல் பண்ணுங்க. 2 into 6 12.
x direction 12 மீட்டர் போயிருக்கும். வாட் இஸ் த டைரக்ஷன் அலாங் y டைரக்ஷன்? distance along y direction of 80 square 1 by 2 8 of 80 square t na 4 அப்ப 16 வருமா? 16 8 அப்ப 64 மீட்டர் வரும். இங்க வந்து நான் ஸ்கொயரை விட்டுட்டேன். அப்போ 4 ஸ்கொயர்னா இங்க எவ்வளோ வரும்? 16 வரும். இப்போ 2னா 8, இங்க வந்து 48 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் அலாங் y direction is 64 மீட்டர். Distance along x direction is 48 meter. So xy direction தான் நமக்கு இது யூனிட் வெக்டர் பண்ணும். xக்கு I cap, yக்கு j cap. The magnitude of vector நம்ம resultant எப்படி பார்ப்போம்? 48 square plus 64 square. So root இது ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 48 எவ்வளோ வருது? 64 6 38 11 19 இதை கால்குலேட்டில் போட்டுரும்போது கால்குலேட்டர் போட்டு சொல்கிறேன். ஆன்சர் வந்து 80 மீட்டர். அடுத்த வரைக்கும் கிளியரா இருக்கா?